அது என்னமோ தெரியலங்க. இப்பல்லாம் வீடியோ போட முடியவே மாட்டேங்குது. கன்டினியூஸா வொர்க்கு, ஃபேமிலில சிஸ்டரோட மேரேஜ்ன்னு ஃபுல்லா அவுட்டிங்ல இருக்கிறதுனால எடிட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல. வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் மேல ஆகுது. பிரைட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எப்போ அக்கா என் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்கன்னு கால் பண்ணி கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு வழியா பிஸி ஷெட்யூல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு காய்ஸ். இனிமே டெய்லி உங்களோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். சோ பயப்படாம இருங்க பிரைட்ஸ். ஹாய் மை லவ்ஸ், இது ஜோஜி மேக்ரோ மார்த்தட மீட் மை பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் பிரைடல் லுக். இவங்களோட ரிசப்ஷன் லுக் நிறைய பிரைட்ஸோட ரிசப்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வர அளவுக்கு அவ்வளவு ஹிட்டான ஒர்க். அதே மாதிரி இவங்களோட வெட்டிங் லுக்குக்கும் நிறைய பேர் காம்ப்ளிமெண்டரி கொடுத்திருந்தாங்க. இவங்களோட ஸ்கின்னை பொறுத்த மட்டும் இல்ல, பயங்கர சென்சிட்டிவ். ஸ்கின் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணப்ப கூட கட் ஆயிருமோன்னு பயந்து பயந்து தான் நான் பண்ணேன். அதே மாதிரி இவங்களோட ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் நேச்சுரலாவே டிஃபைனா அவ்வளவு அழகா இருந்தது. என்கிட்ட மேரேஜ் அன்னைக்கும் பையன் வீட்டு ரிசப்ஷனுக்கு சேர்த்து 2 ஈவென்ட் புக் பண்ணியிருந்தாங்க. நான் மார்னிங் பொண்ணோட வீட்டுல என்ட்ரி ஆனதுமே பிரைட் ரிலேஷன் மேக்கப் இப்படிதான் இருக்கணும்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் நான் என்னோட ஸ்டைல தான் மேக்கப் பண்ண போறேன்னு அப்பவே யோசிச்சுட்டேன். பிரைட் கூட உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, அவுட்புட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், இது மட்டும் தான் அவங்க ரெஃபரன்ஸா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு விஷயமும் பண்ண பிரைட் கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணியிருந்தேன். சோ பினிஷ் ஆகுற வரைக்கும் பிரைட் டென்ஷனா இருந்தாங்களோ இல்லையோ, நான் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தேன். ஃபைனல் லுக் அவ்வளவு சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் லுக்கா வந்திருந்தது. எல்லாருமே ஹாப்பி. ஃபைனல் லுக் பார்த்துட்டு ஸ்பாட்ல நிறைய காம்ப்ளிமெண்டரி. உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டியன் பிரைடல் லுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோஜி மேக்கரன் ஸ்டைடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.